Good day to you guys. In this video, we are going to see about 11th standard 3rd unit Prose Forgetting, written by Robert Lane, an Irish writer. இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் இல்லையா, அதாவது யாராவது நம்மளை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை எதிர்பாராத விதத்துலேயோ பேசி அவங்களுக்கு நம்ம பேர் நல்லா தெரியும், நல்லா பேசுவாங்க. பட் யூ cannot remember their name, but you could alone remember their face. அவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் பேர் மட்டும் ஞாபகம் இருக்காது. பட் யூ cannot express it to them. நீ அவங்கக்கிட்ட அதை சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் சரிங்க அவங்க பேரை மட்டும் சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கீங்களா என்ன அப்படி இப்படின்னு கேட்டுட்டு நீ போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசிப்பேன். I did see him or see her, but I couldn't come up with her name or anything that is related to him. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க எங்களை பார்த்தோம், எப்படி பார்த்தோம், எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு. ஏன் நமக்கு இந்த மறதி ஏற்படுது அப்படின்னா, நம்ம பிரெயின் என்ன எப்பொழுதுமே விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 2 பாக்ஸ் வச்சுருக்கோம். அதாவது நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களையும், கேட்குற எல்லா விஷயங்களையும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி நியூரான் வழியாக ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு 2 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இன்ஃபர்மேஷனை. ஸோ இதில் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கும். இது ஒரு 20-30 செகண்டில் நீ பார்க்குற விஷயங்கள் உடனே அது ஃபர்கெட் ஆகிடும். ஒரு குப்பை மாதிரி எல்லாத்தையும் டம்ப் பண்ணிக்காது, தேவையில்லைன்னு தெரிஞ்சால் உடனே அது ஃபைல் டெலீட் பண்ணுறோம் இல்லையா கம்ப்யூட்டரில், அந்த மாதிரி. அதையும் தாண்டி ரொம்ப நேரம் ஸ்டோராக இருக்குது அப்படின்னா அதை உடனே லாங் டேர்ம் மெமரிக்காக மாற்றிடும். இதுதான் நம்ம பிரெயினுடைய ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரெயினில் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம மறக்கிறோம். ஏன் மறக்கிறோம் அப்படின்னா, த மெயின் திங் இஸ், as I told you, it consider that it is not necessary. நம்ம பிரெயின் அதுவே முடிவு பண்ணிக்கும் இந்த மெமரி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட், why do we forget? ஏன் மறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட் திங் retrieval failure. அதாவது நம்மளால் ரெக்கவரே பண்ண முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முகத்தை ஞாபகப்படுத்திக்கவே வச்சுக்க முடியாது, அந்த மாதிரி. ரெண்டாவது நமக்கு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளினுடைய கலர் இதெல்லாம் பார்ப்போம், அதே நேரத்தில் அதில் இருக்கிற மைனர் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஃபெயிலியர் டு ஸ்டோர். அதுக்கப்புறம் நாம்ளே அதை மறக்க நினைப்போம் சில பெயின்ஃபுல் மெமரிஸை. ஸோ உடனே நீ கேட்கலாம், பட் ஆல் பெயின்ஃபுல் மெமரிஸ் cannot be forgotten. ஆனால் எல்லா பெயின்ஃபுல் மெமரிஸும் நமக்கு மறக்கிறது இல்லையே அப்படின்னு கேட்பேன். ஸோ சில பெயின்ஃபுல் மெமரிஸ் எப்பொழுதுமே எப்படி ஆகும்னா, இட் ரெஜிஸ்டர் அஸ் விஷுவல்ஸ். அப்படியே படங்களாக நமக்குள்ளே பதிவாயிரும், அது அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கொலை அப்படிங்கிற வார்த்தையை நீ நியூஸாக வாசிக்கும்போது அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் அதை ஒரு பிக்சராக நீ பார்த்த அப்படின்னா அது பல காலத்துக்கு உன் மைண்ட்லேயே இருக்கும். ஸோ திஸ் இஸ் some of the crazy facts about memory. So I gave it as a motivation. Let us move into the lesson. A list of articles lost by railway travellers and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absent-mindedness of their fellows. If statistical records were available on the subject, however, I doubt whether it would be found that absent-mindedness is common. It is the efficiency rather than inefficiency of human memory that compels my wonder. Modern man remembers even telephone numbers, he remembers the addresses of his friends, he remembers the dates of good vintages. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன சொல்கிறாரு, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரயில்வே ட்ராவல்ஸ்னால மறந்து விற்கப்பட்ட, சில ட்ராவல் பண்ணும்போது நம்ம மறந்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருட்களினுடைய இது சேலில் இருக்குது ஒரு லண்டன் ஸ்டேஷனில். அந்த பப்ளிஷ் ஆகிருக்கு என்னென்ன பொருட்கள் மறந்து வச்சு இருக்காங்கன்னு. ஸோ அதை படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ்ட். அஸ்டானிஷ்டு மீன் சர்ப்ரைஸ்ட். மக்கள் இதை கூடவா மறப்பாங்க அப்படின்னு. ஸோ ஒருவேளை அதில் ஒரு புள்ளி விவர கணக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் அப்போ ஆப்சன்ட் மைண்டட்னஸ் ரொம்ப காமனாக எல்லாத்துக்குமே இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு இருக்கான். ஸோ இதில் ஆத்தரை எது ரொம்ப அதிசயப்படுத்துது அப்படின்னா, இட் இஸ் த எஃபிஷியன்சி ராதர் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த ஹியூமன் மெமரி.
ஹியூமன் மெமரியினுடைய எஃபிஷியன்சி தான் அவர் அதிக ஆச்சரியப்படுத்துதான். இன்எஃபிஷியன்சிகள், அதாவது மனுஷனால் பல விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்க முடியும். அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதையெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்க முடிகிற மனுஷனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஏன் ஞாபகப்படுத்திக்க முடியல. ஸோ த எஃபிஷியன்சி மேக்ஸ் ஹிம் ஒண்டர் பெட்டர் தென் த இன்எஃபிஷியன்சி. இவ்வளவு ஞாபகம் வச்ச இவனால் இந்த சின்ன விஷயத்தை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்தோன்னா, நம்ம ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் இருக்குது, அட்ரஸ் ஞாபகம் இருக்குது, குட் டேட்ஸ், விண்டேஜஸ் மீன்ஸ் வைன், பழச்சாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து வைன் மேக் பண்ணும்போது அந்தந்த இயர், ஒவ்வொரு வருஷமாக அதை வைனை வந்து நல்லா வந்து இயர் ஆக ஆகத்தான் அதனுடைய டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த வருஷத்தில் அந்த விண்டேஜ் வைனை செஞ்சாங்க அப்படிங்கிறது கூட ஞாபகம் இருக்குது. He remembers appointments for lunch and dinner. His memory is crowded with the names of actors and actresses and cricketers and footballers and murderers. He can tell you what the weather was like in a long past August and the name of the provincial hotel at which he had a wild meal during the summer. ஸோ அவனுக்கு சாப்பிட்ற டைம் ஞாபகம் இருக்குது, லன்ச் அண்ட் டின்னருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, அவன் மெமரி ஃபுல்லாக ஆக்டர்ஸ்னுடைய நேமு, ஆக்ட்ரஸஸ்னுடைய நேமு, ஸ்போர்ட்ஸ்மென்னுடைய நேமு, இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஞாபகத்திலே இருக்காங்க. யாரையுமே அவன் மறக்கிறதில்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வெதர் கண்டிஷன் இருந்ததுன்னு சொல்கிறான், லாங் பாஸ்ட் ஆகஸ்டில். அதாவது ப்ரொவின்ஷியல் மீன்ஸ் ரொம்ப பெரிய நகரங்கள் இல்லாத, நாட் ரிலேட்டட் டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி. ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு பேட் மீல், ஒரு கெட்டுப்போன ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபுட்டை பற்றி கூட அவனுக்கு ஞாபகம் இருக்குது. இன் ஹிஸ் ஆர்டினரி லைஃப் அகைன் he remembers almost everything that he is expected to remember. How many men in all London forget an item of their clothing when dressing in the morning? Not one in 100. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே அவன் ஞாபகம் வச்சுக்கிறான். அவர் வாழ்கிற அந்த லண்டன் நகரத்தில் வந்து தாங்க ட்ரெஸ் பண்ணுற போது போடுற ஆடைகளை ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது மறந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, 100ல் ஒருத்தர் கூட மறக்காமல் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக அதை போட்டுக்குவாங்க, கரெக்டாக வேட் பண்ணிக்குவாங்க. பெர்ஹாப்ஸ் நாட் 1 in 1000, 10,000ல் ஒருத்தர் கூட அதை மறந்துருக்க மாட்டாங்க. பட் how many of them forget to shut the front door when leaving the house? Scarcely more. அதே நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கதவை பூட்டிட்டு வர்றதை எத்தனை பேர் மறக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வரோம். அப்போ ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம அட்டையரில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வேர் பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கேருந்து வெளியே வரும்போது வீட்டு கதவை சாத்தணுமா அப்படின்னு கேட்டால் நமக்கே ஒரு தடவை ஞாபகம், ஐயோ சாத்தினேன், நான் மறுபடியும் போய் அதை பூட்டி ஒரு தடவை செக் பண்ணுவோம் இல்லையா. ஸ்கேர்ஸ்லி மோர், நிறைய பேர் மறக்கிறாங்க. And so it goes on through the day, almost everybody remembering to do the right things at the right moment till it is time to go to bed. And then the ordinary man seldom forgets to turn off the lights before going upstairs. ஸோ எல்லா காலையிலேருந்து பொழுது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப கரெக்டாக அந்தந்த டைமுக்கு செய்கிறவன், இங்கேருந்து மேலே போய் ரூமுக்கு தூங்கும் போது முன்னாடி ரூமில் இருக்கிற லைட் ஆஃப் பண்ணாமல் போயிடுறது, படுத்ததுக்கப்புறம் யோசிக்கிறது, அட எந்திரிச்சு போய் லைட் ஆஃப் பண்ணணும்னு. ஸோ எப்படி நம்மளால் பல விஷயங்களை ஞாபகத்தோடு செய்ய முடியுது, ரொம்ப அற்பமான சின்ன விஷயங்களை மட்டும் மறக்கிறத இது ஒரு ஹியூமரஸ் வேயில் சொல்கிறாரு. இப்படி இருக்கா மனுஷன் அப்படிங்க. There are, it must be admitted, some matters in regard to which the memory works with less than its usual perfection. It is only a very methodical man, I imagine, who can always remember to take the medicine his doctor has prescribed for him. So, there are, it must be admitted, some matters in regard in which the memory work less than its usual perfection. எல்லாத்துலேயுமே வந்து மனுஷனுடைய மூளை வந்து கொஞ்சம் மறந்து போகிறது இயல்பு தான். இட் மஸ்ட் பி அட்மிட்டட். அதுலேயுமே ரொம்ப மெத்தடிக்கல் மேன், ரொம்ப கரெக்டாக செய்கிற மனுஷன்தான் வந்து கரெக்டான டைமில் டாக்டர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்றது. This is the most surprising because medicine should be one of the easiest things to remember. As a rule, it is supposed to be taken before, during or after the meals, and the meal itself should be a reminder of it. இதுதான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்னென்னா, இந்த மாத்திரை சாப்பிட்றத மறக்கிறதுங்கிறது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா
மாத்திரை எப்பயுமே வந்து டேப்லெட்ஸை வந்து ஒன்றா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அப்புறம் அப்படின்னு தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த சாப்பாடு அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ரிமைண்டர். இப்போ சாப்பிட போகிறோம்னா அந்த டேப்லெட் சாப்பிடுவேன், வேறு எந்த ரிமைண்டரும் தேவையில்லை. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை மறக்கிறோம். So the fact remains, however, that few but the moral giants remember to take their medicine regularly. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கரெக்டாக அதை ஞாபகம் வச்சு எடுக்கிறாங்க. Certain psychologists tell us that we forget things because we wish to forget them. And it may be that it is because of their antipathy to pills and potions that many people fail to remember them at the appointed hours. So இதுக்கு ஒரு certain psychologist வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். வி விஷ் டு ஃபர்கெட் தெம். ஸோ இதை ஒரு கருத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு மாத்திரை பிடிக்காது, மருந்து பிடிக்காது, அதனால் அதை மறந்துடுவாங்க மெனி பீப்புள். ஸோ திஸ் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் however how it is that a lifelong devotee of medicines like myself is as forgetful of them as those who take them most unwillingly. ஸோ இது எனக்கு எப்படின்னு புரியல அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான்லாம் காலம் முழுக்க மாத்திரை சாப்பிட்ணும், மாத்திரையினால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும், வாழ முடியுங்கிற போது இட் இஸ் ஆக்சுவலி த பெஸ்ட் திங். எனக்கு மிக முக்கியமான விஷயம், எனக்கு சந்தோஷமான. ஆனால் நான் ஏன் மறக்கிறேன்? The very prospect of a new and widely advertised cure all delights me. ஏன்னா என்னுடைய வலிகளுக்கு அதுதான் நிவாரணி. ஸோ the prospect means possibility of something fabulous. ஸோ சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்ட். ஸோ எனக்கு அப்படி ஒரு ப்ராஸ்பெக்ட் அந்த மெடிசன் கொடுக்கும்போது நான் ஏன் மறக்கணும்? Yet even I have the stuff in my pockets, I forget about it as soon as the hour approaches at which I ought to swallow it. நான் கரெக்டாக அதை பேக்கெட்லேயே வச்சுருப்பேன், ஆனால் அங்கே வந்து அதை சாப்பிட மாட்டேன். Chemists make their fortunes out of the medicines people forget to take. உடனே அவர் யாரை சொல்கிறாருன்னா, ஸோ இதில் தான் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த மருந்தை கரெக்டாக சொன்ன டைம்க்கு எடுக்காமல் இன்னும் அதனுடைய நோயினுடைய தன்மை அதிகமாகி அதனால் வந்து மெடிசன் விற்கிறவங்க, டாக்டர்ஸ், இவங்க எல்லாம் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு சர்காஸ்டிக்காக நக்கலாக சொல்கிறார். The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. So common is it that I am always reluctant to trust a departing visitor to post an important letter. இதில் ரொம்ப காமனஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா, லெட்டரை போஸ்ட் பண்ணுறதை மறக்கிறது அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு காமன் அப்படின்னா, நான் எப்பொழுதுமே இந்த வெளியில் போகிறவங்க கிட்ட இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிருங்கன்னு கொடுக்கவே மாட்டேன். டிபார்ட்டிங் விசிட்டர், வெளியே போகிற என் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளி வெளியே போகிறாரு அப்படின்னா reluctant மீன்ஸ் unwilling. அவர் செய்யவே மாட்டார் அந்த விஷயத்தை. So little do I rely on his memory that I put him on his oath before handing the letter to him. As for myself, anyone who asks me to post a letter is a poor judge of character. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நான் எந்த அளவுக்கு அவருடைய நம்புறேன்னா, அவரை என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான், மறந்துட மாட்டேன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த லெட்டர் அவர் கையில் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்லுவாராம். இதே வேற யாராவது இவர்கிட்ட ஆஸ் ஃபார் மை செல்ஃப் எனிஒன் ஹூ ஆஸ்க் மீ, என்னை யாராவது லெட்டரை போஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னா, ஹீ இஸ் அ புவர் ஜட்ஜ் ஆஃப் கேரக்டர். அவருக்கு ஒரு மனுஷனை கணிக்கவே தெரியல, நான் எவ்வளோ தூரம் வந்து ஒரு மறக்கிறவன் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு. Even if I carry the letter in my hand and I am always past the first pillared box before I remember that I ought to have posted it. ஸோ நான் என்னதான் அந்த லெட்டரை என் கையிலே வச்சுட்டு போனேனாலும் அந்த லெட்டர் பாக்ஸை தாண்டினதுக்கு அப்புறம்தான் எனக்கு ஞாபகத்துக்கே வரும் நான் லெட்டர் போடணும், போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. Wary of holding it in my hand, I then put it in for safety into one of my pockets and forget all about it. ஸோ அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது இல்லையா, உடனே அவர் என்ன செய்வார், சரி அதை கையிலே வச்சுக்கிறது பதிலாக பேக்கெட்டில் போட்டுடலான்னு சொல்லிட்டு he will put it inside the packet. After that he forgot it. அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்துடுவார். It has an unadventurous life till a long chain of circumstances leads to a number of embarrassing questions being asked
and I am compelled to produce the evidence of my guilt from my packet. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணவர் திருப்பி மறுபடியும் வந்து கேட்டு பல கொஷின்ஸ் கேட்டு எம்ப்ராசிங் கொஷின்ஸ்க்கெல்லாம் போக அவரை கம்பல் பண்ணி அந்த லெட்டரை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டே நீட்டி நான் தெரியாமல் லெட்டரை போஸ்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருமா. This, it might be thought, must be due to a lack of interest in other people's letters, but that cannot be the explanation for I forget to post my own letters. ஸோ இது வந்து மற்றவங்க லெட்டருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நீங்கள் போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு சொன்னீங்கனாலும் நான் சொந்தமாக எழுதுகிற லெட்டர்ஸே கூட நான் போஸ்ட் பண்ண மறந்துடுறேன் அப்படிங்கிறார். As for leaving articles in trains and in taxis, I am no great delinquent in such matters. I can remember almost anything except books and walking sticks, and I can often remember even books. ஸோ சில சமயம் ட்ரெயின்லேயோ டாக்ஸிலேயோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது விட்டுட்டு போகிறோம்ல. ஐ எம் நோ கிரேட் டெலிக்வென்ட். டெலிக்வென்ட் மீன்ஸ் an young person involved in wrong doing. ஒரு தவறு செய்கிற ஒரு சின்ன பிள்ளை, சிறு பிள்ளைத்தனம்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரி. நான் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எதை மட்டும் நான் மறந்துடுவேன் அப்படின்னா புக்கு, வாக்கிங் ஸ்டிக். சில சமயம் புக்கு கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். வாக்கிங் ஸ்டிக்ஸ் ஐ ஃபைண்ட் இட் குவைட் இம்பாசிபிள் டு கீப். வாக்கிங் ஸ்டிக்ஸை மட்டும் நான் மறந்து வச்சுட்டு வந்துடுவேன் அந்த இடத்துலையே. ஐ ஹாவ் அன் ஓல்ட் ஃபேஷன் டேஸ்ட் ஃபார் தெம் அண்ட் ஐ பை தெம் ஃப்ரீக்வெண்ட்லி. But no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train than another stick is on its way into the world of the lost. ஸோ எப்பப்பெல்லாம் நான் வெளியூருக்கு போகிறனோ இல்லை வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேனோ அப்போல்லாம் நான் அதை மறந்து வச்சுட்டு கண்டிப்பாக புதுசு ஒன்று வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. I dare not carry an umbrella for fear of losing it. Even I do have the habit. I never take handkerchief, because every time I would take a handkey, I would forget it. நான் அதை கண்டிப்பாக அதை எங்கே விஷயன்ற ஞாபகமே எனக்கு இருக்காது. இட் would be like a blank page, completely ஒரு blank page. பல விஷயங்களை ஞாபகம் இருக்கும், அந்த ஒரு விஷயம் மட்டும் எங்கே விஷயங்கிறது ஞாபகமே இருக்காது. அதே மாதிரி இவர் என்னென்னா இந்த அம்ப்ரெல்லாவை தொலைச்சிடுவேங்கிறதுக்காகவே அதை வாங்கவே மாட்டாராம், அதை கொண்டு போகவே மாட்டாராம். அதுக்கு ஒரு வேர்டு அழகாக சொல்கிறாரு. டு கோ த்ரூ லைஃப் வித்தவுட் எவர் ஹேவிங் லாஸ்ட் அன் அம்ப்ரெல்லா ஹாஸ் ஈவன் த கிரிமஸ்ட் ஜாட் அம்பர்லா கெரியர் எவர் அச்சீவ்ட் திஸ். கிரிமஸ் மீன்ஸ் சம்திங் சீரியஸ், கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. தன் லைஃப்பில் ஒரு தடவை கூட குடையை தொலைக்காத, அம்ப்ரெல்லாவை தொலைஞ்சு போகாத யாராவது இருக்காங்களா அப்படின்ற கேள்விகளை கேட்குறாரு. Few of us, however, have lost much property on our travels through forgetfulness. நம்ம நிறைய பேர் இந்த மறதினால நிறைய பொருட்களை தொலைச்சிருக்கோம். The ordinary man arrives at his destination with all his bags and trunks safe. ஒரு சாதாரண மனிதன் அவன் கொண்டு வர எல்லா பொருட்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து கொண்டு வர்றான், எதையுமே மறக்கிறது இல்லை. The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult who forget things, and that sportsmen have worse memories than their ordinary serious-minded fellows. இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனது இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா சின்ன பசங்க தான், ரொம்ப யூத் இருக்கிறவங்க தான் அதிகமாக மறக்கிறாங்க. எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்மென், இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து நிறைய வர்ஸ் மெமரிஸ், ரொம்ப மறதியாக இருக்காங்க. A considerable number of footballs and cricket bats, for instance, were forgotten. அந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் பால்ஸு, ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் தான் இருக்குது, கிரிக்கெட் பேட், ஃபுட்பால்ஸ் தான் இருக்குது. This is easy to understand, for boys returning from the games have their imagination stilled with a vision of the playing field, and their heads are among the stars or their hearts in their boots as they recall their exploits or their errors. ஸோ இதை கூட அவர்னால ஜீர்ணிச்சிக்க முடியுதான். எப்படின்னா, சரி விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்க இன்னும் வந்து விளையாட்டை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க, ஜெயிக்கிறத பற்றியும். ரீச் அமாங் த ஸ்டார்ஸ், த ஹெட்ஸ் ஆர் அமாங் த ஸ்டார்ஸ்,
ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறதுலையும் அதை ஜெயிக்கிறதுலையும் இருக்கும்போது அவங்களுடைய எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மீன்ஸ் ஹீரோயிக் டீட்ஸ், அவங்க சாதித்த விஷயங்களை பற்றி நினச்சிட்டு அவங்களுடைய தவறுகளை பற்றி நினைக்கும் போது இந்த அற்ப விஷயங்களான இந்த பேட்டையும் பாலையும் மறக்கிறது ரொம்ப சகஜம். They are abstracted from the world outside them. Abstracted means lacking concentration, கவனம் இல்லாமல் போகிறது. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball or bat with them when they leave the train. இந்த மாதிரி பெரிய விஷயங்களை நினைக்கும் போது இந்த சின்ன சின்ன ப்ரொசாயிக்னா டல்னு அர்த்தம். ஸோ இந்த சின்ன விஷயங்களை மறக்கிறது வந்து சகஜம்தான். For the rest of the day, they are citizens of dreamland. The same way may be said, no doubt, of anglers who forget their fishing rods. ஸோ இதே கதை தான் யாருக்கும் நடக்குது அப்படின்னா ஆங்கிலர்ஸ் மீன்ஸ் ஃபிஷர்மேன், மீனவர்கள், மீன் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களும் இதே மாதிரி ஃபிஷிங் ராட்ஸை வந்து மறந்து வச்சுட்டு போகிறாங்களா, அந்த மீன் பிடிக்கிற தூண்டில வந்து மறந்து வச்சிடுறாங்களாம். Anglers are generally said, I do not know with what justification, to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded in his behavior. ஸோ அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா, இந்த மீன் பிடிக்க போகிறவன் தூண்டியில் மறந்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு என்ன மாதிரி பொய்களை சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும், இதை கூட நான் இதை எப்படி மறந்தேங்கிறதுக்கு என்ன அக்செப்டபிளான ஒரு ரீசனை சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்படுறார். The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fierce of fishing rod of utopia. Utopia means an imaginary land. யூட்டோப்பியாங்கிறது ஒரு தவறுகளே நடக்காத ஒரு கற்பனை தேசம். ஸோ அதை பற்றி ஏதாவது கனவு கண்டுட்டு டே ட்ரீம் பண்ணிவிட்டு அதை மறந்துடுவாரோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இது எல்லாமே நக்கலும் நையாண்டியுமான ஒரு வார்த்தைகள்னு வச்சுக்குவேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஹியூமன் மெமரியை சர்காஸ்டிக்கெல்லாம் யோசிக்க வைக்கிறது. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. He may forget his fishing rod as the poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. இதை அவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, மேபி அதனால் அவர் வந்து எதனால் அதை மறந்துருக்கலான்னா அவருடைய அந்த ஸ்போர்ட்னால் அவர் மனசு ஒரு மாதிரி அதை பற்றி நிறைஞ்ச விஷயங்கள்னால இந்த சின்ன விஷயத்தை மறந்துருக்கலாம், அதை எடுத்துகிட்டு வரதை மறந்துருக்கலாம். எப்படி வந்து ஒரு கவிஞர் வந்து ஒரு கடிதத்தை போடுறத மறந்துடுவார், ஏன்னா அவருடைய கற்பனை முழுதும் கவிதை எழுதுறதுல நிறைஞ்சிருக்கிற மாதிரி. Absent-mindedness of this kind seems to me all but a virtue. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. Who would have trusted Socrates or Coleridge to post a letter? They had souls above such things. Now he comes with a justification. ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்சன்ட் மைண்டஸ், மறதி இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு ஒரு வரம், விஷு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவன் தான் வாழ்க்கையில் மிக பெஸ்ட்டான விஷயங்களை செய்கிறவர். அதனால் சின்ன சின்ன மீடியோக்கர், சாதாரண விஷயங்கள், ஆர்டினரி மீடியோக்கர், அதெல்லாம் அவர் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். சாக்ரட்டிஸ், காலரிஸ் மாதிரி பெரிய அறிஞர்கள் வந்து லெட்ரு போஸ்ட் பண்ணுறதை பற்றி கவலைப்படுறதெல்லாம் ஒரு விஷயமா, அவங்களுக்கு அதை தாண்டி மிக சாதிக்க பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறார். The question whether the possession of a good memory is altogether desirable has often been discussed, and men with fallible memories have sometimes tried to make out a case for their superiority. ஸோ இந்த டைமில் ஒரு கொஷின் அரைஸ் ஆகுதுங்கிறார் ஆத்தர். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நல்ல நினைவுகள் இருக்கிற, கரெக்டாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு மனுஷன் வந்து அவனை எல்லாத்துக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதில் வந்து யார் அவர் கன்சிடர் பண்ணுறாருன்னா, இந்த ஃபேலிபிள் மெமரிஸ் இருக்கிறவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி தான், அவங்கள தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்ஃபெக்ட் மெமரி மிஷின், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறவன் வந்து எப்பொழுதுமே ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக பல பேர்த்த அவங்க காமிக்கிறார். அதாவது நல்ல மெமரிஸ் இருக்கும், ஆனால் அதை எப்படி பேசுகிறதுனே தெரியாது. அறிவு ரொம்ப நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. I imagine, however,
that on the whole of the great writers and the great composers of music have been men with exceptional powers of memory. The poets I have known have had better memories than the stockbrokers I have known. Memory indeed is half the substance of their art. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய அறிஞர்கள் இல்லை பெரிய மியூசிக் போடுறவங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான மெமரி இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ், தோஸ் பீப்புள் ஹூ மேக் மச் மணி, நிறைய பணம் செய்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ மெமரியெல்லாம் இருக்கிறது இல்லை. பட் தே ஏர்ன் அ லாட். ஆனால் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ மெமரிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கலையில் பாதி தான். ஞாபகம் வச்சுக்கிற திறமைங்கிறது ஒரு பாதி தான் அப்படிங்கிறார். ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதையோ இல்லை கலையில் இருக்கிறதுலையோ. On the other hand, statesmen seem to have extraordinary bad memories. Let two statesmen attempt to recall the same event, what happened, for example, at some cabinet meeting, and each of them will tell you that the other's story is so inaccurate that either he has a memory like a sieve or is an audacious perverter of the truth. இப்போ இதில் யார் அவர் எடுத்து விட்றாரு இந்த பிரச்சனையில்? பொலிட்டிஷியன் எடுத்து விட்றாரு. ரெண்டு அரசியல்வாதிகளை நிற்க வச்சு பேச வச்சோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட், ஒரு கேபினெட் மீட்டிங்கில் ஒரு கூட்டம், நாடாளுமன்ற கூட்டம், சட்டமன்ற கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா, அரசியல் கூட்டத்தில் பேச சொன்னோம்னா, ரெண்டு பேர் சொல்கிற கதை வந்து முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ அதை கேட்டோம்னா நமக்கு ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாரு. அதுவும் எப்படின்னா, அவங்க சொல்கிற உண்மை எப்படி இருக்குன்னா, ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டின உண்மையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா audacious மீன்ஸ் போல்ட் அண்ட் டேரிங், மிக தைரியமான. perverter மீன்ஸ் கரெக்ட் சம்திங், அதாவது ஒன்றை மாற்றி சொல்லுது, தவறுபடுத்துறது. ஸோ audacious perverter of the truth. ஸோ ரெண்டு பேர் சேர்த்துல யார் உண்மை சொல்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு பொய்கள் தான், அவங்களுக்கு மறந்துருக்கும். they would forget. The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen are challenged suggests that the world has not yet begun to produce ideal statesmen who, like great poets, have the genius of memory and of intellect combined. ஸோ ஒரு பல பயோகிராஃபிஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அரசியல்வாதிகளோட வாழ்க்கையிலையும் அதை கேள்விகள் கேட்டோம்னா, இந்த உலகம் இதுவரைக்கும் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியை சந்தித்ததில்லை அப்படிங்கிறதான் போகணும். யாரை மாதிரி அப்படின்னா, மிகச்சிறந்த கவிஞர்களாட்ட. அவங்களால தான் நல்ல மெமரியும் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும் அப்படிங்கிறாரு. At the same time, ordinarily good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. ஸோ அதே நேரம் இதே அரசியல்வாதியை நம்ம ஒன்றுமே கேட்குறதில்ல, அவங்க மறந்தாலும் அவங்க மறதியை வந்து நம்ம பெரிதப்படுத்துறதில்ல. அதே ஒரு சாதாரண மனுஷன் இதை செஞ்சான் அப்படின்னா அவனை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸென்ட்ரிக் மீன்ஸ் வியர்ட், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், ஆக்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி. I have heard of a father who, having offered to take the baby out in a perambulator, was tempted by the sunny morning to pass on his journey and slip into a public house for a glass of beer. இப்போ போயிட்டு வந்து தான் கேள்விப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனுடைய ஈவெண்ட்டை வந்து சொல்கிறார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதில் ஒரு அப்பா வந்து ஒரு பெராம்புலேட்டர்னால் அந்த குழந்தையை வச்சு தள்ளிப்போம் இல்லையா, அந்த வண்டி, அதுக்கு பேர் தான் பெராம்புலேட்டர். அந்த பெராம்புலேட்டரில் தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு போகிறார். அவர் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு சன்னி மார்னிங்கில் இருந்ததுனால ஒரு பப்ளிக் ஹவுஸ் விச் ஆஃபர்ஸ் ட்ரிங்க்ஸ், ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கிறதுல ஒரு கிளாஸ் ஆஃப் பியர் சாப்பிட்றதுக்காக உள்ளே போயிடுறார். உள்ளே போகும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, லிவிங் த பெராம்புலேட்டர் அவுட் சைட் ஹி டிஸப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார். ஸோ அந்த பெராம்புலேட்டரை வெளியே வச்சுட்டு அந்த பப்ளிக் ஹவுஸில் வந்து பியர் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டோர் வழியாக சலூன் பார்புக்கு போயிடுறார். A little later, his wife had to do some shopping which took her past the public house, where to her horror she discovered her sleeping baby. Indignant at her husband's behavior, she decided to teach him a lesson. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுடைய மனைவி ஏதோ ஷாப்பிங்க்கு வந்தவங்க யாருமே கேட்பாரற்று தன்னுடைய குழந்தைய வந்து அந்த பெராம்புலேட்டரில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அதுங்க வந்து குழந்தை
தூங்கிட்டு இருக்குது. இன்டிக்னன்ட், ரொம்ப கோபமாகி, பீயிங் வெரி ஆங்க்ரி. அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. She wheeled away the perambulator, picturing to herself his terror when he would come out and find the baby gone. ஸோ அவங்க அதை பெராம்புலேட்டர் தள்ளிட்டு போயிட்டு, அங்கேருந்து தள்ளிட்டு போயிட்டு பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுவார், குழந்தை இல்லையில, அப்போ பதறிட்டு ஓடி அடிச்சுட்டு வரணும்ல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தள்ளிட்டு போகிறாங்க. She arrived home, anticipating with angry relief the white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. ஸோ அவங்க ஆர்வமாக கோபத்தோட வெஞ்சன்ஸோடு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. சரி வந்து சொல்லட்டும், நடுங்கிட்டு வரட்டும் கொஞ்ச நேரம். quivering means trembling. குழந்தையை காண்டான்ற பதட்டத்தோடு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தைய இவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. What was her vexation, however, when just before lunch her husband came in smiling cheerfully and asking, "Well, my dear, what's for lunch today?" having forgotten all about the baby and the fact that he had taken it out with him. ஸோ அவங்க சரி இவர் பதட்டமாக வருவார், வந்தோன்னா நம்ம சொல்லுவோம் இவரை பழி வாங்கிட்டோம், இவரை நல்லா கோவப்படுத்திட்டோம், தண்டனை கொடுத்துட்டோன்னு இவங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வராரு லன்ச் டைமில். சரி சாப்பாட்டுக்கு மதியானம் என்ன செஞ்சுருக்க, வெல் மை டியர் வாட்ஸ் ஃபார் லன்ச் டுடே அப்படின்னு. சுத்தமாக குழந்தைய தூக்கிட்டு போனதும் ஞாபகம் இல்லை, அந்த குழந்தைய வெளியே விட்டுட்டு வந்ததும் ஞாபகம் இல்லை. ஸோ யூ மே அஷ்யூம் த வைஃப்ஸ் ஃபேஸ் தேர். ஸோ வாட் டு டூ வித் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள்? இந்த அளவுக்குமா ஒருத்தருக்கு மறதி இருக்கும். How many men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness as this? Most of us, I fear, are born with prosaically efficient memories. ஸோ அன்னே அவர் சிரிக்கிறார். எத்தனை மனிதர்கள் வந்து இந்த ஃபிலாசபர் அளவுக்கு நமக்கு என்ன பெரிய விஷயங்கள் தெரிஞ்சு இந்த சின்ன விஷயங்களை நம்ம மறந்துடுறோமா? இல்லை, நம்ம பிறக்கும்போதே இந்த ப்ரொசாய்க்லி டல் மெமரிஸ் தான் நமக்கு இருக்குது. ஒருவேளை இந்த டல் மெமரிஸும் நமக்கு இல்லை அப்படின்னா, இஃப் இட் வேர் நாட் ஸோ, த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி குட் நாட் சர்வைவ் இன் எனி கிரேட் மாடர்ன் சிட்டி. கடைசியில் ரொம்ப ரொம்ப காமிக்கலாக முடிக்கிறாரு. இந்த மறதி மட்டும் இல்லைன்னா ஃபேமிலிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிருக்கும். குட் நாட் சர்வைவ். ஸோ வி வுட் நாட் பி தேர். சில விஷயங்களை மறக்கிறதுனால தான் நம்மளால் குடும்பமாகவே வாழ முடியுது அப்படிங்கிறதோட இந்த லெசனை முடிக்கிறார்.